ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் 12 ராசிகளுக்கும் பிரம்மன் எழுதிய தலை விதி என்ன என்பதனை பார்ப்போம். இந்த 12 ராசிகளுக்கும் பொதுவாக இந்த குணம், இந்த பிரச்சனை, இந்த நன்மை, இந்த அதிர்ஷ்டம் இவைகள் எல்லாம் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக. இதுதான் பிரம்மன் எழுதிய தலை விதி. இந்த ராசி கட்டங்களை வைத்துக்கொண்டே எப்படி ஒரு மேச ராசி என்றால் என்ன மாதிரி பலன்கள் என்று 12 ராசிக்காரர்களுக்கும் லக்கணக்காரர்களுக்கும் இன்று ஒரு அற்புதமான பிரம்மன் இதைத்தான் இவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை இந்த ரெட்ரோ ஆன்மீகம் நண்பர்களுக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறோம். மகரமே கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு. சனியின் வீடு, 2ஆம் வீடும் சனி வீடு. ஜோதிடத்திலே மிகுந்த ஆர்வமுடையவர்கள் இந்த மகர கும்பராசிக்காரர்கள். நீங்கள் மகரத்தையும் கும்பத்தையும் பாருங்கள், ஜோதிடத்தில் தனி பற்று இருக்கும். ஆனால் மகரம் கம்யூனிஸ்ட் வீடு, பகுத்தறிவுவாதி வீடு, இதெல்லாம் மகரம். திடீர்னு தெய்வம் இல்லைம்பாங்க, திடீர்னு ஜோதிடத்தை நம்புவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு. கம்யூனிஸ்டுகள் நிறைய பேர் பிறப்பது மகரத்தில் தான். ஏனால் மகரத்தில் தான் செவ்வாய் உச்சம் அடைகிறார், அங்கே குரு நீசம் அடைகிறார். எனவே திடீரென்று ஆன்மீகம் தலைக்கும், திடீரென்று ஜோதிடம் வரும், திடீரென்று கடவுளே இல்லையப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இங்கே இருக்கும். உழைப்பு தான் எல்லாம். உழைக்கலைன்னா நம்ம கிடைக்கவா போகுது? சும்மா ஜோதிடம் பார்த்து என்ன பண்ணுறது முதல்ல சொல்லுவாங்க. போக போக இவங்களே ஜோதிடம் படித்து ஜோதிடராகவே ஆயிடுவாங்க. அந்த மாதிரி மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு வீட்டில் ஜோதிடர் இருக்கக்கூடிய அமைப்பு, ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கிடைக்கும். அதே சமயம் வக்கீல் சார்ந்த வீடு, அதே சமயம் தொழிற்சாலை சார்ந்த இடங்கள். இந்த மகரமே தொழிற்சாலை சார்ந்த இடங்கள். அப்போ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மேடு பள்ளமான இந்த மகரம் என்பதனால் இவங்களுக்கு உடம்பு ஒரே கட்டாக இருக்காது, உடம்பு முன்ன பின்ன இருக்கும். அதே சமயம் ரொம்ப சாப்பாட்டு விரும்பிகளாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலேயே நிறைய விரக்தி, வேதனை, பிரச்சனை இவைகளை சந்தித்து கொண்டே இருப்பார்கள். பொதுவாக இந்த மகர ராசியிலேயோ மகர லக்னத்திலேயோ ஒரு குழந்தையோ அல்லது ஒரு ஒரு குழந்தை பிறந்து விட்டால், ஒரு மனைவி அமைந்து விட்டால் அவர்கள் லக்கி ஃபிலோ என்று தான் குறிப்பிடுவேன். என்ன காரணம் என்னென்னா, அவங்க கடுமையாக உழைக்க தயங்க மாட்டாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி நான் செய்யறேன், நான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வெற்றி பெறக்கூடியவங்க இந்த மகர ராசி மகர லக்னக்காரங்க. சிக்கனமாக இருப்பாங்க. ஒரு விஷயத்தை செலவு பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கனமாக பொருளாதாரத்தை பார்த்து செலவு பண்ணுவாங்க. அதே சமயம் கண்ணாடி போட வேண்டிய நிலைமை இருக்கும். சில மகர ராசி நேயர்களுக்கு, மகர லக்ன நேயர்களுக்கு பேச மாட்டாங்க. டைமுக்கு டக்குன்னு ஒரு எடுத்தெறிஞ்சு பேசிட மாட்டாங்க. பொறுமை காத்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கிறது ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் சில நேரங்களில் இப்படி இருக்கிற மகரம் தான் திடீர்னு கொதிச்சு எழும், பொங்கி எழுந்துடும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். 3க்கும் 12க்குமே குரு இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயம் ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுவாங்க, தோற்று போயிடுவாங்க. சீட்டு போடுங்க, கிரிப்டோ கரன்சி போடுவாங்க, தோற்று போவாங்க. இந்த பணம் சார்ந்த விஷயத்தில் இவங்க ஈடுபட்டு தோற்காத மகரமே இல்லை. அதுலேயும் அடுத்தவனை நம்பி பணம் கொடுத்து வீணாக போகிறதில்ல. நம்பர் 1 ராசி மகர ராசி மகர லக்னம். இந்த மகர லக்னம் எப்படி தான் இந்த சீட்டு, எம்எல்எம், ஷேர் மார்க்கெட்டு, கிரிப்டோ கரன்சி ஏமாறுதுன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எப்படியாவது பணத்தாசையினால் நிறைய பொருளாதாரத்தை இழப்பவர்கள் இந்த மகர ராசி மகர லக்னக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இது சில பேர்த்துக்கு 3, 12 இளைய சகோதரன் இல்லாமல் கூட போகுது. இருந்தால் அவங்க வெல்டுடுவாக மாறக்கூடிய அமைப்பும் இருக்குது. அதே மாதிரி மாமனார் சொத்து கிடைக்கக்கூடியது மகரத்துக்கு. மாமனார் சொத்துனால நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும், அது மகரத்துக்கு இருக்கும். தன்னுடைய குழந்தையோட திருமணம் சார்ந்து எப்போதுமே ஒரு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 4க்கும் 11க்குமே செவ்வாய் வரக்கூடிய காரணத்தினால சில பேரோட படிப்பு கூட சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ அல்லது எலக்ட்ரிக்கல்லாம் இவங்க நல்லா டிஎன்இபியில் ஒர்க் பண்ணுறது. இந்த விருச்சிகம், மகரம், மேசம், கடகம் இதெல்லாம் இந்த டிஎன்இபி ஒர்க் பண்ணுறதுலாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அதில் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இயற்கையாகவே இருக்கும். அதே மாதிரி சகோதரி உறவுகளும் ஒரு நிம்மதி இல்லாத தன்மை இருந்துக்கிட்டு இருக்கும். அதே 4-11க்கு இருக்கிறதுனால தாய் தான் இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க.
ஆனால் தாய்கிட்ட ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கூட சீக்கிரம் ஒத்து போக மாட்டாங்க. 4ஆம் அதிபதியே 11ஆம் அதிபதி பாதகாதிபதிங்கிறதுனால அவங்க கூட ஒத்து போகிறதுல இவங்களுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அடிக்கடி கையில் அடிபடக்கூடிய அமைப்பு வந்துக்கிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க குடியிருக்கும் வீட்டில் வாடகைக்கு குடி போயிட்டாங்கன்னா என்ன தொந்தரவு மேலே தொந்தரவு, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, அது இதுன்னு இருக்கும். திடீர்னு தங்கத்தை போய் இழந்துருவாங்க. எவனையாவது தங்கத்தை நம்பி கொடுத்து தங்கம் அதை செஞ்சு கொடுக்குறேன், இது செஞ்சு கொடுக்குறேன், கம்மியான சேதாரத்தை கொடுக்குறேன்னு போய் நம்பி ஏமாறக்கூடியதில் நம்பர் 1 காரங்க இந்த மகர ராசி மகர லக்கணக்காரங்க தான். அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் +2ல் மார்க் குறைஞ்சி தான் போகும். இல்லைன்னா டிப்ளமோ மாற்றி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மாதிரி இருக்கும். தாயாருக்கு ஒரு உடல் நலத்தில் ஏதேனும் ஃபிட்ஸோ அல்லது ப்ரெஷர் சார்ந்த நோயோ அல்லது ஏதேனும் சுகர் சார்ந்த பிரச்சனைகளோ இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தாய் நலம் கொஞ்சம் பாதிக்கக்கூடியது இருக்கும். அதே மாதிரி 5க்கும் 10க்கும் சுக்கிரன் வர்றதுனால கலைத்திறமை உடையவங்க இவங்களை தேடி ஜோதிடம் வரும். நல்ல பெரிய கோயில் சார்ந்த தொழில்கள்லாம் நல்லா பண்ணுவாங்க. ஜோதிடர் நல்ல ஜோதிடர் இருப்பாங்க. ஜவுளி தொழில் பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, வண்டி வாகனம் வச்சு பார்ப்பாங்க, பசுமாடு பால் பண்ண வச்சு கறப்பாங்க, நகை தொழில் நல்லா பண்ணுவாங்க. இதெல்லாம் நல்லா இயற்கையாகவே ரொம்ப அற்புதமாக இருக்கும். கையில் அப்படியே அச்சடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கணக்கு போட்டாலும் அப்படியே அக்யூரேட்டாக போடுவாங்க. ஒரு இது பண்ணாலும் அடித்த மாதிரி இருக்கும். பொதுவாக 6ஆம் இடம் கணக்காக இருக்கிறதுனால கணக்கில் மட்டும் கொஞ்சம் தகராறு பண்ணுவோம். மற்றபடி இவங்களுடைய ஜோதிடமெல்லாம் பக்காவாக இருக்கும். உயர்கல்வியிலையும் நல்ல, அதாவது +2ல் குறைஞ்சா கூட சில பேர் போஸ்டலில் எழுதி ஜெயிச்சிருவாங்க. போஸ்டலில் எழுதி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உயர்கல்வி போஸ்டலில் எழுதி MA ME அப்படி பண்ணக்கூடியவங்களாம் கூட இருக்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி கல்வி நல்லா, சில பேர் வயசாயும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க. அது மாதிரி பின்னாடி கல்வி வயசானதுக்கப்புறமோ அல்லது கல்யாணமாயும் கூட படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு, உயர்கல்வியில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். கடனே வாங்கக்கூடாத லக்கணம் மகரம்ங்க. ஏன்னா இதுக்கும் 6ஆம் இடம் மிதுனமாக இருக்குது. அப்போ கடனை வாங்கினா வட்டி மேலே வட்டி கட்டி வீணாக போகக்கூடிய லக்கணம் ராசிகளில் மெயினானது மகரம். கடன் வாங்காமல் இருந்தால் இவங்கள மாதிரி ஜெயிக்கிறது யாரும் இல்லை. அப்படி ஒரு அமைப்பு உண்டு. 7ஆம் இடமே சந்திரனாக வரக்கூடியது. நல்ல அழகான மனைவி, நல்ல மனைவி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அல்லது பொறுப்பான மனைவி, அழகுதான் இல்லை, பொறுப்பான நல்ல மனைவியாக இருப்பாங்க. இவங்க மனைவி பேச்சு கேட்டாவே உருப்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. 8ஆம் இடமா சூரியன் இருக்கிறதுனால ஏதாவது தலை சார்ந்த பிரச்சனையோ ஒரு இருதயம் சார்ந்த தொந்தரவுகளோ வருவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் பெண் புத்திர யோகம், பெண் யோகம் தான் அதிகம். முதல் குழந்தை பெண் குழந்தையாக கூட இருப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. இவங்க தந்தைக்கும் கடன் சார்ந்த வாய்ப்புகளில், நோய் சார்ந்த வாய்ப்புகளில் பிரச்சனை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். இவங்க திருமணத்திற்கு பின்பு இடமாற்றம் பண்ணி வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அல்லது திருமணத்தின் போதே வேலையில் ஒரு இடமாற்றம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 9ஆம் இடமே இவங்களுக்கு புதனாக வர்றதுனால இவங்க தந்தை எப்பவுமே இளமையானவராகவும் ஒரு ரசிக்கத்தக்கவராகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். தந்தை கூட கட்டாயம் உடன்பிறப்பு இருக்கும். 10ஆம் இடமா இவங்களுக்கு துலாம் வர்றதுனால தொழில் பண்ணணுங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். மகர ராசிக்கார சார் எனக்கு வேலைக்கு போகிறேன் சார், போனாலும் பரவாயில்ல சார், ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் சார், என்ன சார் பண்ணணும்னு கேட்காத மகர லக்னம் ராசியே கிடையாது. அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் மூத்த சகோதரி இருந்தால் அவங்கனால ஒரு நன்மை இருக்கும். ஆனால் அவங்க ஏதோ தீமை பண்ணுற மாதிரியே இவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. 12ஆம் இடமா குரு வரதுனால வெளிநாட்டில் போய் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, வெளிநாட்டில் போய் மிகப்பெரிய வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இந்த மகர ராசி மகர லக்னத்துக்கு உண்டு. ஆனால் அது கிடைக்கிறதுக்கு நிறைய போராடணும் நண்பர்களே. நீங்கள் 3, 12னா கொஞ்சம் தூரமான, அதாவது இங்கேருந்து நீங்கள் குவைத் போகிறீங்கன்னா ஈஸியாக போயிடலாம். இல்லை சவுதி போகிறீங்கன்னா, US போகணுன்னா கொஞ்சம் போராடி தான் நீங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளவங்க மகர ராசி மகர லக்னம். இயற்கையாகவே இவங்களை பொறுத்தவரைக்கும் வீட்டில் மகரம், மேசம், கடகம், துலாம், ரிஷபம் ஆகிய ராசி லக்னங்கள் இவங்க வீட்டில் கட்டாயம் இருக்கும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாளை வழிபட மிக பெரும் வெற்றிகள் இவங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட இன்னும் வெற்றி கிடைக்கும். அதை விடவும் மகாலட்சுமியை வழிபட இன்னும் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும்.
ரொம்ப எளிமையாக ஒரு பரிகாரம். இவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கேனும் கட்டில், பெட்டு, மெத்தை இவைகள் ஏதேனும் தானம் கொடுத்தா வெற்றி கட்டாயம் கிடைக்கும். நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அற்புதமான வழிபடும் தெய்வங்களையும் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்பதனையும், ஏன் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகிறது என்பதனையும் நான் தெளிவாக பிரம்மன் எழுதிய தலை எழுத்து எப்படி இருக்கிறது என்பதனை உங்களுக்கு விவரித்திருக்கிறேன். கிரகமே இல்லாமல் மிகச் சிறப்பான முறையில் இந்த பலன்கள் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் அதை நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் என்ன ராசி லக்னமெல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறேன். நண்பர்களே, நான் சொல்கிறத நல்லா நீங்கள் கவனமாக ஃபாலோ பண்ணுங்கள். மிக பெரும் வெற்றி உங்கள் வாழ்க்கையில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டுமல்ல, நான் சொல்கிற எளிய பரிகாரங்களான இரத்த தானம், கண் தானம், உடல் தானம் இவைகள்லாம் பண்ண எத்தனையோ எளிய பரிகாரங்கள் ஏராளமான வெற்றிகளை மக்கள் அடையிறாங்க. அதனால் கோயிலுக்கு போனால் தான் இல்லை, நான் சொல்கிற எளிய பரிகாரங்களை நீங்கள் பண்ணும்போதும் மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய ஜாதகத்தை என்கிட்ட பார்க்கணும்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் குறிச்சிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நான் கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறாங்க. உங்களுக்கு என்னுடைய பாடங்கள் வேணும், ஜோதிட திட்டம் கிட்டத்தட்ட ஒரு 100-150 வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன். 100 இல்லை, கிட்டத்தட்ட 200 வகுப்புக்கு மேலே எடுத்திருக்கிறேன். அந்த வகுப்புகளில் உங்களுக்கு என்னென்ன வகுப்பு வேணும், உங்களுக்கு என்ன வகுப்பு, ஜோதிடம் சம்பந்தமான அனைத்து வகுப்பும் நான் எடுத்திருக்கேன். பலன் பார்க்கறது, அதே சமயம் அதிர்ஷ்ட பரிகாரங்கள், இப்படி எல்லா பலிக்கும் பரிகாரங்கள், பிரசன்னம், இப்படி எல்லாமே எடுத்திருக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பரான 9842737800 என்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனே நான் பதிலளிப்பேன். என்னோட நம்பரை மறுபடியும் குறிச்சிக்கோங்க. 98422737 எண்ணுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் பேசுவோம். வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு இது வேணும் அல்லது உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குறோம். இல்லை என்னுடைய வகுப்புகள் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள், தர்றோம். நிறைய வகுப்பு இருக்குது. உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் ஏற்பட்டாலும் என்னுடைய வகுப்பு வாங்கி படிச்சிங்கன்னா தெளிவாக அதில் நீங்கள் அந்த விடையை நீங்கள் அதில் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே, உங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி வணங்கிக்கிறேன்.